அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெல்லி ஃபேட்லாம் இருக்குது, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு 1 மாதம் கூட ஆகலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக குமிஞ்சு நிமிஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் வேண்டாம். இந்த முதுகு எலும்பு டிஸ்க் வலி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து வலி இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா டாக்டர்? இல்ல இத கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்குங்களா? கண்டிப்பாக வந்துங்க, பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாங்க, வலி வந்து அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்கங்க. மீதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாங்க, ஆரம்ப கட்டத்திலே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கலில் போய் ஒரு டேப்லெட்டை வாங்கி போடுறது, இல்லை வலி நிவாரண ஸ்ப்ரே இல்லைன்னா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வலியை பொறுத்துட்டு இது இப்படி தான் இருக்கும், நம்ம ஒர்க்குனால இருக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வலி வந்து அதிகமாகும் போது தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம எவாலுவேட் பண்ணும்போது மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னாங்க, அவங்களுடைய ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டும் அவங்க எந்த பொசிஷனில் உட்காந்து வேலை செய்கிறாங்க, இதுதான் அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லும்போது அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து எப்படி நம்ம ஒரு தவறான பாஸ்டரை இல்லை தவறான ஒர்க்கை வந்து நம்ம ரொம்ப நாளாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த முதுகு எலும்பு பிரச்சனை இருக்க எல்லாருமே கண்டிப்பாக சர்ஜரி பண்ணிக்கணுமா டாக்டர்? கட்டாயமாக எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் பாதிப்பு இருப்பவங்களில் கிட்டத்தட்ட 90% பேர்த்துக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் வந்து அவசியமே கிடையாதுங்க. பெரும்பாலானவர்களுக்கு போதுமான அளவுக்கு ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமையாக வைப்பதற்கான எக்ஸசைசஸ், வலி நிவாரண மருந்துகள் வந்து ஒரு சில வாரங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இதுலேயே பெரும்பாலானவங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 வாரம் 2 வாரம் வந்து மருந்துகள் எடுப்பாங்க. நல்லா ஆனவனையும் மறுபடியும் வந்து அவங்களுக்கு முதல்ல என்ன காரணத்தினால இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ டிரைவிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஓரளவுக்கு நல்ல ரிலீஃப் இருந்த உடனே மறுபடியும் வந்து அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை, அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸோ ஃபிசியோதெரப்பியோ வந்து முறையாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதான் சரியாக போயிடுச்சுல அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் அதே மாதிரியே வந்து சார் எனக்கு மறுபடியும் முதுகு வலி ஏற்படுது அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ இதற்கான முக்கியமான அந்த மூல காரணம் என்னவோ அதை நம்ம சரி செய்தாலே கட்டாயமாக சர்ஜரி இல்லாமலே வந்து டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் பிரச்சனையை சரி செய்ய முடியும். இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்க்காக நம்ம பண்ணுற சர்ஜரி எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டாக்டர்? கட்டாயமாக வந்துங்க, முதுகு தண்டுவட சர்ஜரி அப்படின்றது வந்து சாதாரணமாக வந்து நம்ம கை கால் பகுதியில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை மாதிரி கிடையாதுங்க. இதில் டெஃபினட்டாக காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் தான் அந்த சர்ஜனுடைய ஸ்கில்ஸ்னால முதுகு தண்டோட அறுவை சிகிச்சை வந்து இப்போ ரொம்பவே வந்து ஈஸியான டே கேர் சர்ஜரிஸாகவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யாருக்கு வந்து சர்ஜரி தேவை அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஒரு 3லிருந்து 6 மாதம் வரைக்கும் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மருந்துகள் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும் செஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அவங்களுக்கு வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு தான் வந்து நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். அது ரொம்பவும் வந்து காமனாக பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னாங்க டோட்டல் டிஸ்கெக்டமி. அவங்களுக்கு அந்த டீஜெனரேட் ஆகி இருக்கக்கூடிய அந்த டிஸ்கை எடுத்து விட்டுட்டு அதனுடைய அந்த டிஸ்க்குக்கும் மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை வந்து சேர்த்தி ஆர்த்ரோடிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூஷன் சர்ஜரி தான் வந்து பரவலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நல்லாவே டெஃபினட் ரிசல்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு அறுவை சிகிச்சையை முறையாக செய்கிறோம் அப்படின்னாங்க பெரும்பாலான சமயம் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் ஏற்படுவதற்கான சான்சஸ் வந்து குறைவு தாங்க. எந்த ஒரு சர்ஜரி பண்ணாலும் ஒரு 2 வாரத்துக்கு வந்து ரெஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது முதுகு தண்டுவட பகுதியில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அப்படின்ற காரணத்தினாலங்க ஒரு 4லிருந்து 6 வாரத்துக்கு வந்து அதிக டியூரேஷனில் உட்காந்துட்டு பயணிக்கக்கூடிய அந்த ட்ராவல்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். 2 வீலர் டிரைவிங் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஆவது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த முதுகெலும்பு டிஸ்கில் பண்ணுற சர்ஜரிக்கு எவ்வளோ நாள் ரெக்கவரி டைம் எடுக்கும் டாக்டர்? போஸ்ட் சர்ஜரி ரெக்கவரி அப்படின்றதுங்க ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுங்க. ரொம்ப இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னாங்க அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறப்போ 2 வாரத்திலே அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஃபிசிக்கலி டிமாண்டிங்காக இல்லை, அதிகமாக வந்து உடல் உழைப்பை போடக்கூடிய அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க 2 to 3 வீக்ஸ்லேயே வந்து அவங்களுடைய ஒர்க்கை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்காங்க,
அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெல்லி ஃபேட்லாம் இருக்குது, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு 1 மாதம் கூட ஆகலாங்க. அது மட்டும் இல்லாமல் அசோசியேட்டட் டிசீசஸ், அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, இதய நோய் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் தைராய்டு பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்களுக்கு ரத்தம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அனீமியான்னு சொல்லுவோம், இல்லை ரத்த சோகைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து துணை நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னாங்க, டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து 4லிருந்து 6 வாரங்கள் கூட வந்து ஆகலாங்க. இந்த முதுகெலும்பு டிஸ்கில் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன வாழ்வியல் மாற்றங்களை செய்யணும் டாக்டர்? கட்டாயமாக வந்து அவங்களுடைய உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வெயிட்டை குறைச்சாங்கன்னாலே பிற்காலத்தில் வேறு எதுவும் வந்து பிரச்சனை மற்ற டிஸ்க் லெவலில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தினசரி வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு வேர்த்து விறுவிறுத்து வந்து வேலைகள் செய்யணும். ஆனால் நம்ம முன்னாடியே வந்து ஒரு டிஸ்கில் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னாங்க, அதிகமாக குமிஞ்சு நிமிஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் வேண்டாம். ஆனால் வாக்கிங் ஆகட்டும், இல்லை ஒரு கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி வந்து எக்ஸசைசஸ் தாராளமாக பண்ணலாம். இல்லை யோகா கூட வந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெச்சபிலிட்டிக்காக வந்து டெஃபினட்டாக செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து 2 வீலர் டிரைவிங் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3லிருந்து 6 மாதமாச்சும் வந்து 2 வீலர் ஓட்டுறதை வந்து அவங்க விட்டாங்க அப்படின்னாலே அதனாலேயே நல்ல ரெக்கவரி வந்து இருக்குங்க. இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ், அதாவது முதுகெலும்பில் சர்ஜரி பண்ணுறதுனால ஏதாவது நர்வ் டேமேஜ், அதாவது நரம்பில் ஏதாவது சேதமாக சான்ஸ் இருக்கா டாக்டர்? கட்டாயமாக வந்து சர்ஜரினால நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு தாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மள்கிட்ட நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஸ்பைனை வந்து விசுவலைஸ் பண்ண முடியுது. தேவைப்பட்டால் வந்து நம்ம லூப் இல்லைன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு இன்னுமே வந்து அதிகமாக வந்து மேக்னிஃபை பண்ணி ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இந்த காரணத்தினால வந்துங்க நரம்புகளில் நேரடியாக வந்து டாக்டர்ஸ்னால வந்து டேமேஜ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் பரவலாக மக்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பைன் சர்ஜரின்னு சொன்னாலே 10ல் 5 பேர் வந்து ஐயோ வேணாம் சார், அது பண்ணால் வந்து நடக்க முடியாது அப்படின்ற புரிதலில் தான் இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாங்க, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ஸ்னால ஸ்பைன் இன்ஜுரி ஏற்படுது, அந்த ஸ்பைன் இன்ஜுரிக்காக சர்ஜரி பண்ணியிருக்கிறத கேள்விப்படுறாங்க. ஸோ அப்போ ஸ்பைன் சர்ஜரி பண்ணால் நடக்க மாட்டாங்க, இல்லை நடக்கிறது லேட் ஆகும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஒரு ஆக்சிடென்ட்னால ஸ்பைன் இன்ஜுரி ஏற்படுவதும் இந்த டிஸ்க் டீஜெனரேஷன்னாலேயோ இல்லை டிஸ்க் ஹெர்னியேஷன்னாலேயோ வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கும் கட்டாயமாக வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 95லிருந்து 99% வந்து நல்ல ரிசல்ட் தான் இருக்கும். ஆனால் ஸ்பைன் இன்ஜுரி அப்படின்றது முன்னாடியே ஸ்பைனல் கார்டுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். அதை நம்மளால் வந்து கட்டாயமாக வந்து சரி பண்ணுவதற்கான இல்லை ரெக்கவரிக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். ஆனால் டிஸ்க் டிசீஸ்னால, டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்னால வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்படும் போது அந்த டிஸ்கை வந்து பாதிக்கப்பட்ட டிஸ்கை எடுத்து விட்டாலே அடுத்த நாளில் இருந்தே வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து பெயின் ரிலீஃப் இருக்கும். டேரெக்டாக போய் ஃபார்மசியில் மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லை அவங்க வந்து இந்த ஜெல் ஆகட்டும் இல்லை வலி நிவாரண ஸ்ப்ரே அவங்களா யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கடைசி கட்டமாக தான் வராங்க. டிஸ்க்கு ரொம்ப பின்னோக்கி வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது அவங்களுடைய தொடை மற்றும் கெண்டைக்காலுக்கு போகக்கூடிய நரம்புகள் மேலே அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தி அது ஒரு சிலருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கிட்னி டேமேஜ் ஏற்படுத்தும், வயிற்றுப்பகுதியில் புண்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த அல்சர் பாதிப்பு கூட ஏற்படுத்தலாங்க. ஸோ அவசியமாக ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் எல்லாத்துக்கும் வந்து மாதக்கணக்கில் மாத்திரைகள் கொடுக்க மாட்டோம், சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு வலி மாத்திரைகள் எடுக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வலி நிவாரண மருந்துகள் வந்து ஹை டோஸில் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டோஸை கம்மி பண்ணிகிட்டே வருவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பேராசிட்டமால் வந்து வலி இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பேங்க. ஸோ மருத்துவனுடைய பரிந்துரைப்படி அவங்க எடுக்கிறாங்க. கொடுக்க போகிறாங்க, அதுக்கு நான் வந்து ஃபார்மசிலே மாத்திரை வாங்கிக்கிறேன்னு அவங்களாவே மாதக்கணக்கில் வந்து வலி நிவாரண மருந்துகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கட்டாயமாக வந்து பாதுகாப்பானது கிடையாதுங்க.
மயக்க மருந்து கொடுத்து தான் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ரூட் பிளாக் கொடுக்குறோம், அவங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்பை சுற்றி மட்டும் வந்து மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஸ்பைரல் அனஸ்தீஷியாலையும் பண்ணலாம், இல்லை ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு சொல்லக்கூடிய முழு மயக்கம் கொடுத்தும் பண்ணலாம். ஒரு பதற்றத்திலே இருப்பாங்க, ஆன்சைட்டி இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்துங்க என்னால் வந்து அதிக நேரம் வந்து குப்புற படுக்கவே முடியல சார், சர்ஜரி முடிஞ்சா இல்லையா, இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டு வலி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த வலியை பொறுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கு. முதல் விஷயம்,